என் சேனலுக்கு வரவேற்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை தெரிந்து கொள்ள தயவு செய்து எங்கள் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு பெரிய தொழிலதிபரின் வீட்டில் ஜேசிபி இயக்குனராக பணிபுரிந்து வந்தேன். அந்த முதலாளியும் அவரது மனைவியும் மிகவும் நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருந்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் முதலாளிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானார். அன்றிலிருந்து அவரது மனைவி முற்றிலும் தனிமையாகி போனார். அந்த வீட்டில் நானும் அவருமாக மட்டுமே வசிக்கத் தொடங்கினோம். அவரது கண்களில் எப்போதும் துயரம் தெளிவாக தெரிந்தது. ஆயினும் அவர் துணிவோடு தன்னைத் தானே சமாளித்து வந்தார். ஒரு நாள் வீட்டில் வேறு யாரும் இருக்கவில்லை. அவரது வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியவில்லை. ஏனெனில் அவரது கண்களில் தெரிந்த தனிமையின் ஆழம் எனக்கு நன்கு புரிந்தது. அன்று அவர் தம் கரங்களால் மிகுந்த அன்போடு எனக்காக உணவு சமைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் இருவரும் நேருக்கு நேர் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தோம். ஆனால் உணவை விட எங்கள் பார்வைகள் மீண்டும் மீண்டும் ஒன்றையொன்று சந்தித்தன. அந்த நேரத்துல வீட்டில் வேறு யாரும் இல்லை. நானும் முதலாளியின் மனைவியுமாக மட்டுமே இருந்தோம். அவர் என்னை படுக்கைக்கு அழைத்தார். நானும் அந்த அறையின் விளக்கை அணைத்துவிட்டு அவர் அருகில் சென்று அவரது உடையை களைந்தேன். என் பெயர் நிதின். நான் ஒரு பட்டதாரி. ஆனால் எங்கள் குடும்பத்தின் மோசமான பொருளாதார நிலை காரணமாக எனது படிப்பை முடித்த பின்னரும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை. நான் பல இடங்களில் வேலை தேடினேன். பல இடங்களில் விண்ணப்பித்தேன். நேர்காணல்களிலும் கலந்து கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றமே மிஞ்சியது. இறுதியாக ஒரு நண்பரின் அறிமுகத்தால் ஒரு பெரும் பணக்காரரின் வீட்டில் ஜேசிபி இயக்குனர் வேலை கிடைத்தது. அந்த நண்பர்தான் எனக்கு ஜேசிபி இயக்க கற்றுத் தந்திருந்தார். எனவே இந்த வேலை எனக்கு சிரமமாக இல்லை. அவ்வீட்டின் முதலாளியும் மனைவியும் இயல்பிலேயே மிகவும் நல்லவர்கள். எளிமையான பழக்க வழக்கங்களைக் கொண்டவர்கள். நான் அவர்களின் வீட்டிற்குச் சென்றபோது அவர்கள் எனக்கு தனி அறை ஒதுக்கித் தந்தார்கள். ஏனெனில் என் சொந்த ஊர் அங்கிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. எனவே தினமும் சென்று வருவது என்னால் இயலாது. அந்த பெரிய வீட்டில் முதலாளியும் அவர் மனைவியுமாக மட்டுமே வாழ்ந்து வந்தனர். முதலாளி எனக்கு பணியின் முழுமையான முறையையும் விளக்கிக் கூறினார். சுற்றியுள்ள கிராமங்களில் ஜேசிபிக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருந்தன. எனவே பணிக்கு குறைவே இருக்கவில்லை. சம்பளமும் நன்றாக கிடைத்தது. சில வேளைகளில் ஜேசிபி வேலையில்லாத போது நான் அவர்களின் தோட்டப் பணிகளை கவனிக்க வேண்டியிருந்தது. ஆனால் பெரும்பாலும் அதற்கு தேவையும் ஏற்படவில்லை. நான் அவர்களின் வீட்டிலே தங்கியிருந்ததால் எனக்கும் முதலாளிக்கும் அவர் மனைவிக்கும் நல்ல பழக்கமும் ஏற்பட்டது. அவர் எப்போதும் கையால் உணவு சமைத்து அன்போடு டிபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்புவார். அவருடைய இந்த அன்பும் பாசமும் என் உள்ளத்தில் முதலாளி மற்றும் அவரது மனைவி இருவர் மீதும் மிகுந்த மரியாதையை உருவாக்கியிருந்தது. இவ்வாறே நாட்கள் சென்றன. ஒரு நாள் நான் ஜேசிபி வாகனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது திடீரென என் தொலைபேசி ஒலித்தது. சி தொலைபேசியின் திரையில் முதலாளியின் மனைவியின் பெயர் ஒளிர்ந்தது. அழைப்பை ஏற்றபோது அவர் மிகுந்த அழுகையுடன் இருந்தார். நடுங்கும் குரலில், முதலாளிக்கு மாரடைப்பு ஏற்பட்டுவிட்டது. நீங்கள் உடனடியாக வீட்டிற்கு வாருங்கள். அவர் மிகவும் அவதிப்படுகிறார் என்றார். இதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமியே நழுவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் அருகிலிருந்த வயலில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். உடனே ஒருவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பெற்று வேகமாக முதலாளியின் வீட்டை நோக்கிச் சென்றேன். அங்கு சென்று பார்த்தபோது முதலாளி மிகவும் வேதனையுடன் இருந்தார். அவரது மூச்சு கட்டுக்குள் இல்லை. ஒரு கணமும் தாமதிக்காமல் அவரது காரை எடுத்து முதலாளியை முன்னிருக்கையிலும் அவரது மனைவியை பின் இருக்கையிலும் அமர வைத்து வாகனத்தை வேகமாகச் செலுத்தினேன். வழி முழுவதும் என் மனதில் ஒரே ஒரு பிரார்த்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. கடவுளே, என்ன ஆனாலும் முதலாளியை காப்பாற்று. சிறிது நேரத்தில் நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம். மருத்துவர் உடனடியாக அவரை உள்ளே அழைத்துச் சென்று பரிசோதனைகளைத் தொடங்கினார். நானும் முதலாளியின் மனைவியும் வெளியே காத்திருந்தோம். எங்கள் இதயங்கள் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகு மருத்துவர் வெளியே வந்து மெல்லிய குரலில், மன்னிக்கவும், எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றார். இதைக் கேட்டதும் முதலாளியின் மனைவியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவர் அங்கேயே தரையில் சரிந்து விழுந்தார். என் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. இவ்வளவு நல்ல மனிதரின் வாழ்க்கை இவ்வளவு விரைவில் முடிவுறுமோ என்று நம்பவே முடியவில்லை. மருத்துவர் முதலாளியின் மறைவை அறிவித்தார். அந்த கணத்தில் மொத்த வீட்டின் மீதும் துயரத்தின் மலை சரிந்தது. முதலாளியின் மனைவியின் வாழ்க்கை அப்போதுதான் பூத்துக் குலுங்கத் தொடங்கியிருந்தது. திருமணமாகி 4 ஆண்டுகளே ஆகியிருந்தன. இன்னும் குழந்தை இல்லை. அந்த நேரத்தில் விதி சில சமயங்களில் எவ்வளவு இரக்கமற்றது என்பதை நான் ஆழமாக உணர்ந்தேன். ஒரு கணத்தில் சிரித்து விளையாடும் வீட்டை அது பேயறையாக மாற்றிவிடும். என் சொந்த இதயம் உள்ளிருந்து முற்றிலும் வெறுமையடைந்தது. முதலாளியின் மனைவியின் கண்களில் நான் கண்ட துயரத்தையும் தனிமையையும் உதவியற்ற நிலையையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரது முகத்தில் படர்ந்திருந்த சோகம் என்னை உள்ளுக்குள் உடைத்தது. அந்த நாள் முதலாளியின் மனைவிக்கு மட்டுமல்ல, என் வாழ்க்கையையும் நிரந்தரமாக மாற்றியது.
முதலாளி மறைந்த பின் அவரது உடலை வீட்டிற்கு கொண்டு வந்தேன். கிராம மக்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள் என அனைவரும் திரண்டிருந்தனர். வீடு முழுவதும் சோகம் சூழ்ந்திருந்தது. அவரது உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றப்பட்டு தீ மூட்டப்பட்ட போது அனைவரின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வெள்ளமென பெருகியது. முதலாளியின் மனைவியின் துயரத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. சில நாட்களுக்கு அவர் தன் பெற்றோர் வீட்டிற்குச் சென்றார். அவர் சென்ற பின்னர் வீடு இன்னும் அதிகமாக வெறுமையாய்த் தெரிந்தது. நானும் அந்த வீட்டிலேயே தங்கினேன். என் கையாலேயே சமைத்து உண்டேன். வெளியே உள்ள அனைத்து பணிகளையும் நானே செய்து கொண்டேன். முதலாளியின் அறிமுகத்தால் எனக்கு வேலைகள் நன்றாக கிடைத்தன. மக்கள் வேலைக்காக என்னிடம் வரத் தொடங்கினர். அந்த மக்களுக்கு நான் வேலைகளைச் செய்து முடித்தேன். அதற்கு பதிலாக நல்ல வருமானம் கிடைத்தது. பணத்தின் கணக்கை நான் எப்போதும் ஒழுங்காகவே வைத்திருந்தேன். ஏனெனில் என் மனதில் முதலாளி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மிகுந்த நேர்மையும் விசுவாசமும் இருந்தது. சுமார் 2½ மாதங்களுக்குப் பின்னர் முதலாளியின் மனைவி மீண்டும் வீட்டிற்கு திரும்பினார். அந்த மாலை நான் ஜேசிபி வாகனத்துடன் வீட்டிற்கு வந்தபோது வாசலில் அவரைக் கண்டேன். உடனே இறங்கி அவரருகில் சென்று, நீங்கள் சென்ற பிறகு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். சில பணமும் சேர்ந்துள்ளது என்று கூறியவாறே என் அறையிலிருந்த பணத்தை எடுத்து வந்து அவர் முன் வைத்தேன். இவ்வளவு பணத்தைக் கண்டதும் முதலாளியின் மனைவியின் கண்களில் வியப்பும் ஆச்சரியமும் தெரிந்தன. அவர் மகிழ்ச்சியுடன், நிதின், நீங்கள் உண்மையிலேயே மிகவும் நேர்மையானவர். உங்களிடத்தில் வேறு யாராவது இருந்தால் பணத்தில் ஏதேனும் முறைகேடு செய்திருப்பார்கள், அல்லது நான் இல்லாதபோது ஏதேனும் விற்று இலாபம் பார்த்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் வீட்டை முழுமையாக கவனித்துக் கொண்டீர்கள், வேலையையும் சரிவரச் செய்தீர்கள். நீங்கள் நம்பத்தகுந்தவர் என்றார். அவரது இந்த வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய கௌரவத்திற்கு குறைவானவை அல்ல. நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. இப்போது முதலாளியின் மனைவி முற்றிலும் தனிமையில் வாழ்ந்தார். நான் வீட்டின் மேல்மாடி அறையில் தங்கியிருந்தேன். அவரது கண்களிலிருந்த துயரம் சிறிதும் குறையவில்லை. அவரது கணவர் மறைந்து 5 அல்லது 6 மாதங்களே ஆகியிருந்தன. ஆனால் அவரது வாழ்க்கை இன்னும் வெறுமையாகவே இருந்தது. அவர் எனக்கு சரியான நேரத்தில் உணவு அளித்தாலும் அவர் சரியாகச் சாப்பிடுவதில்லை. அதன் பாதிப்பு அவரது உடல் நலத்தில் தெளிவாக தெரிந்தது. அவர் நாளுக்கு நாள் மெலிந்தும் பலவீனமடைந்தும் வந்தார். நான் அடிக்கடி அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியிருந்தது. அவருடன் சென்று மருந்துகளை வாங்கி அவரை கவனித்துக் கொண்டேன். முதலாளியின் மனைவி எப்போதும் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார். ஒரு நாள் அவர் மெல்லிய குரலில், என் வாழ்க்கையில் இப்போது எதுவும் இல்லை. குழந்தையும் இல்லை, குடும்பமும் இல்லை, கணவரின் அன்பும் இல்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றார். அவரது வார்த்தைகளின் வேதனை என் இதயத்தை பிளந்தது. நான் அவரை தேற்றி, கடவுள் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருந்தால் அதை வாழத்தான் வேண்டும். ஒவ்வொரு புதிய நாளும் வாழ்வதற்கு ஏதேனும் ஒரு காரணம் உண்டு என்றேன். நான் இளைஞனாகவும் புத்திசாலியாகவும் அழகாகவும் இருந்தேன். அவரது வார்த்தைகள் என்னை உணர்ச்சி வசப்படுத்தின. ஒரு நாள் வேலையில்லாததால் நான் என் அறையில் அமர்ந்திருந்தேன். அப்போது முதலாளியின் மனைவி என்னை அழைத்தார். அவர் தரையில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தார். நான் சென்று, என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அவர் மெதுவாக, ஒன்றுமில்லை, யாரிடமாவது பேச வேண்டும் போல் இருந்தது, அதனால் உன்னை அழைத்தேன். என் கணவர் மறைந்ததிலிருந்து நான் முற்றிலும் தனியாகிவிட்டேன். என் மனதை இலேசாக்க என் மனதிலுள்ளவற்றைச் சொல்ல யாரும் இல்லை. இன்று உனக்கு விடுமுறை என்பதால் உன்னுடன் சிறிது பேசலாம் என்று நினைத்தேன். இது என் மனதை இலேசாக்கும் என்றார். நான் அவருக்கு அருகில் அமர்ந்தேன். அவர் என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கேட்கத் தொடங்கினார். உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். நான் சிரித்துக்கொண்டே, என் வீட்டில் அம்மா, அப்பா மற்றும் நான் என 3 பேர் மட்டுமே என்றேன். இதைக் கேட்டதும் அவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் மெல்லிய குரலில், அப்படியானால் நீங்கள் ஏன் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டார். நான் மெதுவாகச் சிரித்துவிட்டு, குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் ஏழ்மையானது, அதனால்தான் இன்னும் மணமுடிக்க முடியவில்லை என்றேன். என் பதிலைக் கேட்டதும் அவர் சில கணங்கள் என்னை உன்னிப்பாகப் பார்த்தார். அவரது கண்களில் கவலையும் பாசமும் தாய்மையும் நிறைந்திருந்தன. அவரது கண்களில் இருந்த இரக்கம் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. சில நாட்களில் என் வீட்டில் எனக்கு பெண் பார்க்க அழைத்துச் செல்ல இருப்பதாக அவரிடம் தெரிவித்தேன். இதைக் கேட்டதும் அவர் மெதுவாகச் சிரித்து, அப்படியானால் உனக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்று கேட்டார். நான் சற்று சிந்தித்து பதிலளித்தேன். குடும்பத்தின் நிலை ஏழ்மையானது, எனவே பெண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவள் புத்திசாலியாகவும் குடும்பத்தினரை புரிந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து வாழக்கூடியவளாகவும் இருக்க வேண்டும். என் பதிலுக்குப் பின்னர் அவர் ஆழ்ந்து என் கண்களைப் பார்த்தார். அவரது பார்வையில் ஒரு தனிப்பட்ட அன்பு தெரிந்தது. ஆனால் நான் அந்த பார்வையை திருப்பிக் கொண்டே இருந்தேன். ஏனெனில் அவரும் அவரது கணவரும் தான் எனக்கு வேலை கொடுத்திருந்தனர். எனவே நேர்மையாக இருப்பதே என் மிகப்பெரிய கடமை. நான் உடனே பேச்சின் தலைப்பை மாற்றி
அவரை தேற்றிவிட்டு அங்கிருந்து எழுந்தேன். மெல்ல மாலை பொழுது வந்தது. உண்மையைச் சொல்வதென்றால், முதலாளியின் மனைவி பார்க்க மிகவும் அழகாகவும், இளமையாகவும் இருந்தார். ஆனால் நான் ஒருபோதும் அவரை தவறான பார்வையில் பார்த்ததில்லை. என் மனம் எப்போதும் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டே இருந்தது. நாட்கள் கடந்தன. அவர் அடிக்கடி என்னை அழைத்துப் பேசுவார். அவரது மனவேதனை முழுமையாக குறையாவிட்டாலும், மெல்ல மெல்ல அவரது துயரம் இலேசானது. என்னைக்கொன கண்டால் சிரிப்பார், என்னோட பேசி மனதை இலேசாக்குவார். சில நேரங்களில் திருட்டுத்தனமாக என்னை பார்ப்பார். சில வேளைகளில் நான் அவருக்கு பிடித்திருக்கிறேன் என்று எனக்கும் தோன்றும். ஒரு நாள் மாலை வழக்கம் போல அவர் எனக்கு டிபன் பாக்ஸ் கொடுக்காமல் மெல்லிய குரலில், "இன்று நீ கீழே வந்து என்னுடன் சாப்பிடு" என்றார். நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் என் மனதில் ஒருவித ஆவலும் எழுந்தது. இரவு 8 மணிக்கு நான் தயாராகி கீழே சென்றேன். அன்று அவர் எனக்காக விசேஷமாக மிகச் சுவையான உணவுகளை சமைத்திருந்தார். நாங்கள் இருவரும் மேசையில் நேருக்கு நேர் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினோம். உண்ணும்போது அதிகம் பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் எங்கள் கண்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றையொன்று சந்தித்தன. அவரது கையால் சமைத்த உணவின் சுவை அருமையாக இருந்தது. நான் சிரித்துக்கொண்டே, "இன்று நீங்கள் மிகவும் நன்றாகச் சமைத்துள்ளீர்கள். உங்கள் கையில் உண்மையிலேயே ஒரு தனிச்சுவை இருக்கிறது" என்றேன். இதைக் கேட்டதும் அவர் மெதுவாக புன்னகைத்தார். சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் இருவரும் ஹாலில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நான் துணிவுடன் அவரிடம், "நீங்கள் இன்னும் மிகவும் இளமையாக இருக்கிறீர்கள்" என்று தொடங்கினேன். "அப்படியானால் நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை? உங்கள் திருமணம் நடந்து 4 வருடங்கள் கூட ஆகவில்லையே" என்று நான் கேட்டேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக, "திருமணம் செய்து கொண்டால் நல்ல கணவர் கிடைப்பார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. என் கணவர் மிகவும் நல்லவர். அவரைப் போன்ற ஒருவர் மீண்டும் கிடைப்பாரா என்பது யாருக்குத் தெரியும். இரண்டாவதாக, நான் ஒரு விதவை. என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்?" என்று சொல்லும்போதே அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. திடீரென அவர் என் கையைத் தமது கையில் எடுத்துக்கொண்டு, நடுங்கும் குரலில் என் கண்களைப் பார்த்து, "நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா?" என்று கேட்டார். இதைக் கேட்டதும் நான் செயலற்றுப் போனேன். அவரது கண்களை நேரடியாகப் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவரது பார்வையில் வேதனையும், நம்பிக்கையும், சொல்லப்படாத ஒரு அன்பும் பிரதிபலித்தன. என் இதயம் வேகமாகத் துடித்தது. ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அமைதியாக அவரது கண்களையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த தருணத்தின் சுமை என் வாழ்நாள் முழுவதும் என் இதயத்தில் நீடித்தது. அப்போது அவர் மெல்லிய குரலில், "பார்த்தாயா, நீயும் என்னை திருமணம் செய்து கொள்ளத் தயாராக இல்லை. மக்கள் சொல்வது சரிதான்" என்றார். நான் அவரைப் பார்த்துச் சற்று தீவிரமான குரலில், "நீங்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் கணவர், அதாவது என் முதலாளி, எனக்கு இந்த வேலையைக் கொடுத்தார். அவர் என் மீது நம்பிக்கை வைத்தார். அப்படி இருக்க, நான் உங்களை திருமணம் செய்து கொள்வது எப்படிச் சாத்தியமாகும்? என் மனம் அப்படி எதையும் சிந்திக்கவே தயாராக இல்லை" என்றேன். இதைக் கேட்டதும் அவர் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. அவர் அமைதியான குரலில், "என் கணவர் இறந்த பிறகு உண்மையிலேயே யாராவது என் மீது அக்கறை கொண்டு என் துயரமான நேரத்தில் எனக்கு ஆதரவாக இருந்திருந்தால் அது நீ மட்டும்தான் நிதின்" என்றார். அவரது இந்த வார்த்தைகள் என் இதயத்தை உருகச் செய்ய என் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென அவர் என்னை கட்டியணைத்து அழத் தொடங்கினார். அந்த அழுகையில் துக்கமும், தனிமையும், வேதனையும், அன்புக்கான ஆழ்ந்த தாகமும் இருந்தன. அவரது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரைத் துடைத்து அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். அந்த நொடியிலிருந்து எங்கள் காதல் படிப்படியாக வளரத் தொடங்கியது. சில நாட்களில் நானும் முதலாளியின் மனைவியும் திருமணம் செய்து கொண்டோம். என் பெற்றோரும் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார்கள். திருமணத்திற்குப் பின்னர் நாங்கள் சில நாட்கள் என் பெற்றோர் வீட்டிலும், சில நாட்கள் என் மனைவியின் வீட்டிலும் இருந்தோம். ஏனெனில் என் கிராமத்தில் ஜேசிபி வேலை மிகவும் குறைவு. ஆனால் இங்கு வேலைக்கு குறையே இல்லை. இப்போது எங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. என் மனைவி தற்போது கர்ப்பமாக இருக்கிறார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவரது முகத்தில் பிரதிபலிக்கும் மனநிறைவை பார்க்கும் பொழுது, கடவுள் உண்மையிலேயே எங்களை ஒருவருக்கொருவர் படைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, வாழ்க்கை எப்போது, எங்கே, எந்த திருப்பத்தில் மாறும் என்பதை யாரும் அறிய முடியாது. நிதினின் வாழ்க்கையில் வறுமை இருந்தது, போராட்டமும் இருந்தது. ஆனால் அவன் ஒருபோதும் நேர்மையையும், கடின உழைப்பையும், உண்மையையும் கைவிடவில்லை. கடினமான சூழ்நிலைகளிலும் அவன் தன் பொறுப்புகளை முழு மனதுடன் நிறைவேற்றினான். இந்த நேர்மையே அவனுக்கு உண்மையான அன்பையும், வாழ்க்கையின் உண்மையான துணையையும், மகிழ்ச்சியான குடும்பத்தையும் பெற்றுத் தந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். இது பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் தெரிவியுங்கள். பார்த்ததற்கு நன்றி.